வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா ஃபாதர்? வெரி குட். சொல்லுங்கள். நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்கோம். இப்போ தவக்காலம் தாண்டி நம்ம கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நிகழ்ச்சிகளும் பார்த்து கண்டுகளிச்சிருப்பாங்க. அதே போல் திருத்தந்தை குறித்தும் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம இந்த காலத்தில் ஒளிபரப்பணும். அதே மாதிரி இதே அஞ்சலி செலுத்தணும். ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு ஃபாதர். அதே போல் மாதாவின் மாதம் அடுத்தது மே மாதம் வந்துருச்சுன்னா அப்படியே பேக் டு பேக் நமக்கு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஆமாம். ஸோ சிறப்பாக நம்ம ஒரு நிகழ்ச்சி முன்னெடுத்துருக்கோம் ஃபாதர். இப்போது டிவைன் சிங்கர் கண்டிப்பாக கடந்த வருடமும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் டிவைன் சிங்கர் ஜூனியருக்கான நிகழ்ச்சி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் ஏன்னா இப்போ இதை குறித்த விளம்பரங்கள் ப்ரோமோஸ் நம்ம தொலைக்காட்சியில் போகுது. நம்முடைய சமூக ஊடகங்கள் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், எல்லா வெப்சைட்டில் எல்லா இடத்துலையும் இந்த ப்ரோமோஸ் போயிட்டுருக்கு. அதனால் தெரிஞ்சவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லி, ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் இன்னாருடைய சொந்தக்காரவங்க என் குழந்தைய இங்கே பாட வைக்கலாமா அப்படின்லாம் பெற்றோராமல் எல்லாம் நல்லா. அதாவது நம்ம ஆளுகளுக்கு என்னென்னா பொதுவாகவே ஒரு ஞாயிறு சுற்றறிக்கை மாதிரியே எல்லாத்தையும். ஏன்னா பங்குகளில் பார்த்திங்கன்னா பங்கு தந்தையர் மூச்சை போட்டு அறிவிப்பு செய்வாங்க. அவங்களுக்கு எதுவுமே காதில் எடுத்துக்க மாட்டாங்க. இது எப்படா ஆசீர்வாதம் போடுவார் போகலான்னு இருப்பாங்க. அதே மாதிரியே நம்ம இங்கே சொல்கிற அறிவிப்பையும் அப்படி தான் கவனிக்கிறாங்க. அதனால் அன்புக்குரிய இனியதயங்களே, இந்த விஷயங்கள் முன்னெடுப்பு செய்யப்படுகிறது என்று சொன்னால் இவர் மாதா தொலைக்காட்சி குறிப்பிட்ட அந்த நாளுக்குள் உங்களுக்கு எங்கெல்லாம் தெரிஞ்ச குழந்தைகள் இருக்கிறாங்களோ, ஏன்னா இது அவங்க ரொம்ப எளிதாக ஒரு மொபைலில் அதை அழகாக ஷூட் பண்ணி நல்லா சரியான ஒரு வீடியோ ஆடியோவோட இதில் இது ஒரு பெரிய கஷ்டமான இதுக்கு நீங்கள் ஸ்டுடியோக்கெலாம் போகணுன்னு தேவையில்லை. போனாலும் நாங்கள் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அழகாக ஒரு மொபைலில் ஒரு கைபேசியில் அழகாக அதை ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்புனாலே இங்கே போதுமானதாக இருக்கும். அப்படி தான் சொல்ல போகிறோம் இல்லைங்களா? அதனால் அது பகிர்ந்து கொண்டாலே போதும். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அவங்க நல்லா பாட வச்சு அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா அவங்களுக்கு தெரிந்த பாடலை நல்ல குரல் வளத்தோடு இங்கே சரியான இதோடு அனுப்புனீங்கன்னா போதும். அப்போ வீட்டில் எவ்வளோ குழந்தைகள் நீங்கள் நல்லா பாடுறாங்க, அந்த குழந்தைகளெல்லாம் உற்சாகப்படுத்தி உங்கள் வீட்டில் குழந்தை இல்லாமல் இருக்கணும், பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, எப்போ மாதா டிவியில் இப்படி விளம்பரம் போயிட்டுருக்கே சொன்னேன் போய் சொல்லி உற்சாகப்படுத்துங்க. அப்போது இதை அறிவிப்பு செய்யுங்கள். இது மாதா தொலைக்காட்சி மட்டும்தான் சொல்லணும், அவங்க அதில் கேட்குறவங்க மட்டும்தான் வரணும். இதில் உலகத்தில் எங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க, இலங்கையில் இருக்கிறவங்க, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, கனடாவில் இருக்கிறவங்க, யூஎஸ்ஏயில் இருக்கிறவங்க, லண்டனில் இருக்கிறவங்க, அயர்லாண்டில் இருக்கிறவங்க, அண்டார்டிகாவில் கூட இருந்தால் கூட அங்கே இருக்கிறவங்க, எங்கே இருந்தாலும் பாடி அனுப்புனாலே நீங்கள் போட்டியில் பங்கெடுக்கலாம். அனுப்புங்க, பங்கெடுங்க, அதற்கான நல்ல பரிசுகளை பெற்று சந்தோஷப்படுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபாதர். இது ஒரு திறமைகளை ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி ஃபாதர். கடிதங்கள் வாசிக்க நம்ம அடுத்த கடிதங்கள் போவோம். கடிதங்களும் இன்னும் நம்ம ஈஸ்டர் பற்றி இல்லாமல் தவக்கால் நிகழ்ச்சிகள் பற்றி தான் வந்துட்டு இருக்கு. ரைட், அடுத்த ஈஸ்டர் வாரம் எதிர்பார்ப்போம். முதல் கடிதமாக ரவி ஃபாதர் ஒரு மதுரையிலிருந்து எழுதியிருக்காப்புல. ரவி, மதுரை. மாதாவே துணை. அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சிக்கு தினம் தினம் இரவும் பகலுமாய் மலரும் மாதா தொலைக்காட்சியையும் மாதாவையும் என்றும் மறவாத ரவி என்ற ரசிகன் எழுதுவது. மாதா தொலைக்காட்சி பார்த்து ரசித்து கொண்டு பயன்பெற்று வருகிறேன். மாதாவின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். மாதாவின் தீவிர ரசிகன் நான். மாதா தொலைக்காட்சியில் டாப் 10 நிகழ்ச்சி பார்ப்பதால் பெரும் பயன்கள். போப் ஆண்டவர் சாமி உடல் நலம் பெற்று வீடு திரும்பினார் என்ற செய்தி அறிய முடிந்தது. மனமகிழ்ச்சி கொண்டேன். மேலும் போப் ஆண்டவர் சாமி எல்லோருக்குமான எளிய மக்களும் அவரை சந்திக்கக்கூடிய அளவிற்கு எளிமையானவர் என்பதையும் டாப் 10 நிகழ்ச்சி பார்த்து அறிந்து கொண்டது மட்டுமின்றி அவருக்கு பிடித்த ஐஸ்கிரீம் வகைகள் கொண்டு அனைத்தையும் அறிந்து கொள்ள, மேலும் பல வத்திக்கான் நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்ள டாப் 10 நிகழ்ச்சி பெரும் உதவியாக உள்ளது. மாதா தொலைக்காட்சி தொடங்கி 11 ஆண்டுகள் ஆகின்றன என்பதை அறிவேன். அனைவருக்கும் என் மனம் சார்ந்த வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக அருமை, சிறப்பு என்றுதான் கூறுவேன். அதில் பிடித்ததில் துதிகள் 1000, கடவுள் வணக்கம், தினம் ஒரு திருப்பாடல், பிறந்தநாள் வாழ்த்து, ஆலயம் அறிவோம், மாதா டாக்கீஸ், நலமா நீங்க நலமா என பல உண்டு. மாதா தொலைக்காட்சியில் வரும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் யமுனா மேடம் குலுகுலு சிரிப்பு முகம், பேச்சும் அருமை, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சி பார்ப்பதால் மாதா மீது உள்ள பக்தி மிகுதியாகின்றது. தவக்கால நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்பாக இருந்தன. மீண்டும் மாதாவின் பாதம் தொட்டு வணங்கி விடைபெறும் அன்பு ரசிகன் ரவி, மதுரையிலிருந்து.
யமுனாட்டையும் சொல்லிடுங்க. கண்டிப்பா. சகோதரர் ரவி அவர்களுடைய உங்களுடைய அழகான யதார்த்தமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் எதுவுமே, அதாவது இது 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 ஏன்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து கேட்கையில் இது எவ்வளோ யதார்த்தமாக இருக்குது, எவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குது, எவ்வளோ அவங்களுடைய மனசுலேருந்து, உள்ளத்துலேருந்து, ஆன்மாவிலேருந்து வந்து அனுபவத்திலேருந்து பேசுகிறாங்கன்றது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த விதத்தில் பார்க்கும்போது சகோதரர் ரவி எங்கள் ஊருக்காரரு, மதுரைக்காரரு, ரொம்ப மதுரைக்காரங்க ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க. அன்பு காட்டுறோன்னா அன்பு அப்படி அன்பு காட்டுவாங்க, போடுறதுனா இல்லையா? ஏன்னா அந்த மாதிரியான ரொம்ப யதார்த்தவாதிகள், ரொம்ப சாதாரண யதார்த்தவாதிகள், எதுவும் கள்ளங்கபடம் இல்லாமல் ஓகே நல்லா சூப்பரியா நல்லா இருக்கியா சரியில்லையா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அதனால் சகோதரர் ரவிக்கு எனது பாராட்டுகள். நீங்கள் எங்கே இருந்தாலும் வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோடு உயிர்த்த ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக செல்வி டி ஜெயமணி, அவங்க ஃப்ரம் அட்ரஸ் இல்லை லெட்டரில், பட்டு மேலே வந்து மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லி டேட் போட்டிருக்காங்க. அவங்க மயிலாப்பூரான்னு தெரியல. அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு வணக்கம். 6/4/2025 ஞாயிறு அன்று நடைபெற்ற தவக்கால திரு யாத்திரை நிகழ்வுகள் மாதா தொலைக்காட்சியில் மிகவும் அருமையாக காண்பிக்கப்பட்டது. ஒளிப்பதிவுகள் மிகவும் சிறப்பு. இல்லத்தில் இருந்தபடியே அனைத்து நிகழ்வுகளையும் ஜப நிலையில் கண்டுணர்ந்தோம். மாதா குழுமத்திற்கு நன்றியும் ஜபங்களும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் எங்கேருந்து எழுதியிருக்காங்க தெரியல. மயிலாப்பூர்னால் வந்து இங்கே சென்னையாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஜெயமணி ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ஆமாம், சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் வந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தாங்க. மாதா தொலைக்காட்சியை வந்து நேரலையாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு அழைத்திருந்தாங்க. நாங்கள் அதை மிக சந்தோஷமாக செஞ்சுருந்தோம். ஏற்கனவே பலாயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருந்தாங்க. லோயலா கல்லூரியினுடைய வளாகத்தில். ரொம்ப சிறப்பு. பேராயர் அவர்கள் ரொம்ப சிறப்பான திருப்பலி நிறைவேற்றி மறைவுரையாற்றினார். ஆயர் சிங்கராயர் அவர்கள் துதி ஆராதனை நிகழ்வை நடத்தினார். அப்புறம் சில திருமுக தியானம் ஒன்று ஃபாதர் வின்சென்ட் சின்னத்துறை ஒரு அழகான பாடுகளின் தியான நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீங்கள் பார்த்து பயனடைந்தது குறித்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடவுளின் ஆசிரியர் நாளும் எங்களுக்காக கொண்டாடுங்க. உங்களுக்கு உயிர் தாண்டோடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக அலெக்சாண்டர் புதூர்லேருந்து நம்முடைய கவிஞர் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. குமரி மாவட்டம் புதூர். மரியே வாழ்க. அன்பெனும் வீணையில் அழகிய நாதம், அடியேன் எந்தனுக்கு அழகு தமிழே வேதம், முகவரி தந்த தமிழுக்கு முதல்வரி என்றும் காணிக்கை. மீண்டும் 150 லஸ்கோவில் சாலையில் கடிதத்துடன் நின்று கொண்டிருக்கிறேன். மாதா தொலைக்காட்சி குடும்பத்தார் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜபங்களும். தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களே நலமா? நலமாக இருக்கிறேன். உங்கள் கடிதம் வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி. ஆமாம். சகோ போஸ்கோ அவர்களே நீங்கள் நலமா? நலம். சகோ ஜோ அவர்கள் ஆளையே காணும், நலமா? வருவார். நலம். அவர் மற்ற நிகழ்ச்சியை வந்து கவனிச்சுட்டு இருக்கிறார். அருட்தந்தை அடைக்கலராஜ் அவர்கள் நடத்திய பேறு பெற்றோர் வாரம் நிகழ்ச்சியில் உறவாடுதல் எனும் பொருளில் நடந்த அந்த மாற்றுத்திறனாளிகளின் உரையாடல் ரொம்ப அருமையாக இருந்தது. திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் வென்று விடலாம். மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் அத்தனையும் தொகுத்து வழங்க இறைவனின் அருள் ஆசீர் என்றும் இருக்க ஜெபிக்கிறோம். மாதாவின் கருணை எங்கும் நிலைக்கட்டும். வரும் வாரம், அதாவது இப்போது புனித வாரத்தில் இருக்கிறோம். புனித வாரம் முடிஞ்சு ஈஸ்டரும் கொண்டாடியாச்சு. புனித வாரமாக இருப்பதால் ஆலயம் செல்லவும் பக்தியோடு தியானிக்கவும் எங்களுக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக தொடர்ந்து ஜெபிச்சிட்ருக்கோம். இது ஒரு குறுகிய கடிதம் மட்டுமல்ல, தவக்காலத்தில் இறைவனின் பாடுகளை நினைத்து உருகிய கடிதம். என் பாவங்களுக்காய் மரித்தீர் சிலுவையில், என் பாவங்களோ இன்னும் நிலுவையில், உமது கரங்களோ ஆணியில், எனது பாவங்களோ இன்னும் உயரமான ஏணியில், முள்முடி கிரீடத்தை ஏற்றுக்கொண்டது உம் சிரசு, கயவர்களால் உமக்கு கிடைத்ததோ அந்த பரிசு. மன்னியும் இறைவா மன்னியும். நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மீண்டும் வருவேன். தாங்கள் அன்புள்ள அலெக்சாண்டர். அதை கடைசியில் ஒரு வரிகள் எழுதியிருக்கிறார் இல்லையா? ஆமாங்க சார். அதை நீங்கள் இசையமைச்சு ஒரு ஷார்ட்டியை வந்து அவர் பேரில் அது வாசிங்க இன்னொரு தடவை. என் பாவங்களுக்காய் மரித்தீர் சிலுவையில், என் பாவங்களோ இன்னும் நிலுவையில், உமது கரங்களோ ஆணியில், எனது பாவங்களோ உயரமான ஏணியில், முள்மூடி கிரீடத்தை ஏற்றுக்கொண்டது உம் சிரசு, கயவர்களால் உமக்கு கிடைத்ததோ அந்த பரிசு. மன்னியும் இறைவா மன்னியும். இது அப்படியே ஒரு கண்டிப்பாக அழகாக ஒரு இசையமைச்சு நல்ல அழகான குரலில் அதை இது பண்ணி போட்டு
நம்ம அலெக்சாண்டர் அலெக்சாண்டருக்கு வந்து அவருடைய பரிசாக நீங்கள் கொடுங்க. சூப்பர். அதே போல் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் ஃபாதர், அவர் தமிழ் தெரியாதவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதற்காக கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் வரவில்லை, தமிழ் படிக்க சிரமமாக இருக்கிறது என்று சொல்லும்போது கொஞ்சம் வேதனையான விஷயம்தான். பேருந்து நிலையத்தில் எந்த பேருந்து எந்த ஊருக்கு செல்கிறது என்பதை கூட படிக்க முடியாமல் இருக்கிறார்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்கள். என்ன பண்ணுவது? தன் பிள்ளை ஆங்கிலம் பேச வேண்டும், ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே தவிர தாய்மொழியான தமிழை படிக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஏன் என்றும் தெரியவில்லை. ஆங்கிலம் தேவைதான், ஆனால் தமிழ் தெரியாமல் எந்த மொழியும் கற்று ஒரு பயனும் இல்லை. ஆகவே பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்கள். எல்லா மொழிகளுக்கும் முன்னோடியானது தமிழ்தான். பிற மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் மொழி மீது பற்று கொள்ளுங்கள். அன்பு பெற்றோர்களே, தமிழை சொல்லிக் கொடுங்கள். ஆரம்ப கால வகுப்புகள் படிக்கும் போதே தமிழை சொல்லிக் கொடுத்து பழகுங்கள். தமிழ் தேனினும் இனிது, வானினும் பெரிது. தமிழை பற்றிய கட்டுரைகள், காப்பியங்கள், கவிதைகள் பக்கம் பக்கமாக இருக்கிறது. ஆனால் அக்கம் பக்கம் பேச பழக தமிழ் தேவை. தமிழ் பேச விருப்பப்பட வேண்டும். தமிழ் படிக்க ஆவல் கொள்ள வேண்டும். தமிழ் மிகவும் எளிதான ஒரு மொழி, இனிதான ஒரு மொழி. ஆகவே மாணவ செல்வங்களே, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், தமிழை படியுங்கள். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அதிலும் தமிழை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எனவே தமிழ் படியுங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள். நிறைய பேர் பெரிய லா சின்ன லா சொல்லும்போது கொல்லுகிறார்கள். உதாரணத்திற்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதற்கு பதிலாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. எனவே திருத்துவோம் நம் பிள்ளைகளை. வளமாகும் நலமாகும் நம் நாடு. சிற்பி சிந்தையால் வடிப்பான், தமிழை கற்பி கல்லாதவனும் படிப்பான். நன்றி. பிழைகளுக்கு மன்னிக்கவும். என்றும் அன்புள்ள அலெக்சாண்டர். என்னங்க பிழை இருக்குது? ஒன்றுமே பிழை இல்லை. எல்லாமே நீங்கள் சொல்கிறது அத்தனையும் 100க்கு 100 நமது தமிழ் சமூகம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமையாக தான் நான் இதை பார்க்கிறேன். அதாவது ஒரு 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 விடயம் நம்ம மக்களுக்கு என்ன புரியல அப்படின்னா இது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். மொழிகளை நாம் கற்க வேண்டும், நிறைய மொழிகளை கற்க வேண்டும். மொழிகள் கற்பது தான், மொழிகள் எவ்வளவு மொழிகள் எனக்கு தெரிகிறதோ அவ்வளவுக்கு எனக்கு அது வலிமையாக வல்லமையாக நான் மாறுகிறேன். அது குறித்து நான் ஒரு நிகழ்வு கூட நான் சொன்னேன், ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னால். எனக்கு இத்தாலிய மொழி தெரிகின்ற பொழுது, ஜப்பானிய நாட்டில் நான் பயணிக்கின்ற பொழுது அங்கே இருந்த ஒரு இத்தாலிய ஜோடிகள் அவருடைய பிள்ளைகளிடத்தில் பேசிக்கொண்டு இருந்த பொழுது நான் இத்தாலிய மொழியில் அந்த குழந்தைகளிடத்தில் நான் பேசிக்கொண்டேன். அப்படியே மகிழ்ச்சி ஆகினேன். என்னையா நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு மனுஷன் ஜப்பானில் இத்தாலிய மொழி பேசிகிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர்களும் என்னை பார்த்து பெருமைப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். நிறையா நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். இது மாதிரி பல நிகழ்வுகள். இப்போது சமீபத்தில் திருத்தந்தையுடைய தொலைத்தொடர்பு அந்த என்ன சொல்கிறது குல்லாமிலே மாதா தொலைக்காட்சியை குறித்து நமது பணிகளை குறித்து பகிர்வதற்காக கடந்த ஜனவரி மாதம் இறுதி நாட்களிலே என்னை அழைத்திருந்தார்கள். நான் அங்கே போயிருந்தேன். ஒரு வகுப்பு நான் ஒரு பகிர்வு ஆங்கிலத்தில் நான் எல்லாருக்கும் ஒரு 200-250 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன். பல்வேறு நாடுகளில் இருந்தாங்க. பிறகு பின்னர் மாலை நேரத்தில் குழுக்களாக பிரித்திருந்தார்கள். ஸ்பானிய மொழி பேசுபவர்கள், நம்ம இத்தாலிய மொழி பேசுபவர்கள், ஆங்கிலம் பேசுகிறவர்கள், ஜெர்மானிய மொழி பேசுகிறவர்கள். அப்போ நான் ஆங்கிலத்தில் திருப்பமா அவங்களுக்கு செய்த பிறகு அதே காரியத்தை நம்ம இத்தாலிய மொழி பேசுகிற ஒரு 60-70 பேர்த்துக்கு பகிர சொல்லி என்னை அழைத்தார்கள். ஏறக்குறைய ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும். எனக்கு கொஞ்சம் சற்று தயக்கம், ஏன்னா ரொம்ப வருஷம் 10-11 வருஷங்களுக்கு மேலே 11-12 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு அந்த ஆங்கிலத்தில் நான் பேசியதை எந்தவித காகிதமும் இல்லாமல் நான் பேசியதை அப்படியே ஆன் த ஸ்பாட் நான் இத்தாலிய மொழியில் அவர்களுக்கு விளக்கம் சொன்னேன். ரொம்ப நல்லா தானே சொல்கிறீங்க, நல்லா தான் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனை வருஷம், எனக்கு என்ன வயசு,
கண்டிப்பாக. 40 வயசு இருக்கும்போது தான் வந்து இத்தாலிய மொழி படித்தேன். 40 வயசில் படித்து என்னுடைய டாக்டரேட் முடித்து என்னுடைய முனைவர் பட்டத்திற்கான அந்த டிஃபென்ஸே வந்து நான் இத்தாலிய மொழியில் தான் நான் செய்தேன். இத்தாலிய மொழியில் தான் அதை நிறைவு செய்தேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏனென்றால் எனக்கு தமிழ் அதன் மொழியில் இருக்கக்கூடிய அந்த இலக்கண பிரிவுகள் எல்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு அந்த காலத்தில் அருமையான ஒரு அஸ்திவாரம். அப்போ எனக்கு தமிழ் மொழி மீது இருக்கின்ற அந்த இலக்கண பிரிவுகளில் இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிவதனால் எனக்கு இன்னொரு மொழியை எளிதாக படித்து கொள்ள முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ என்னுடைய தாய்மொழி எனக்கு சரியாக தெரியலனா இன்னொரு மொழியை நான் எப்படி கற்றுக்கொள்வேன்? இப்போ இருக்கிற குழந்தைகள்கிட்ட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழும் ஒழுங்காக தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. தமிழும் உருப்படியாக வாசிக்க தெரியாது, ஆங்கிலமும் உருப்படியாக வாசிக்காது. தமிழையும் புரிஞ்சிக்க முடியாது, ஆங்கிலத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி மொழியே அவனுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் மற்ற பாடங்களை எவ்வாறு புரிந்து கொள்வான்? ஒரு அறிவியலையோ, ஒரு கணிதத்தையோ, இல்லது ஒரு சமூகவியலையோ, ஏதோ ஒரு பாடத்தை எவ்வாறு அவனால் படிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும், அதை தனதாக்கி கொள்ள முடியும்? மொழி தெரிஞ்சால் தானே அதில் இருக்கின்ற அந்த மொழியின் அடிப்படையில் வருகின்ற பாடங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம பெற்றோர்களுக்கு இது புரியல, அவங்களும் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு வந்து சுத்தமாகவே புரியல, அவங்க இன்னொரு உலகத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஃபார், இது மொழி மட்டும் இல்லை ஃபார். நீங்கள் சொல்லும்போது பிள்ளைகள் வந்து இப்போ நான் கண்கூடாக பார்த்தது ஃபாதர், இப்போ அவங்க வந்து படிக்கிறதையே மறந்துட்டு நிறைய இந்த போலீஸ் காரியங்களை போய் மாட்டிக்கிறாங்க. இந்த கஞ்சா அடிக்கிறது, நிறைய அந்த செயின் பறிப்பு. இப்போ நிறைய பிள்ளைகள் மொபைல் நோண்டியே வந்து நரம்பு தளர்ச்சி உண்டாகி இப்போ அவங்க வந்து மெடிக்கலி ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது படிப்பு எப்போ வரும் அப்படின்னு தெரியல, அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால் வந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து வேறு எங்கேயே போயிட்டே இருக்கணும். பட் இதெல்லாம் வந்து முக்கியமாக நாம் பெற்றோர்கள் கவனமாக அமர்ந்து சிந்திக்க வேண்டியது. பிள்ளைகளும் பெற்றோர்களோடு இணைந்து ஒத்துழைத்து, ஆசிரியர்களோடு ஒத்துழைத்து, ஏன்னா படிக்க வேண்டிய காலத்தில் படிப்பது தான் அவருடைய முக்கியமான கடப்பாடாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. மற்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஏன்னா இன்றைக்கு படிப்பதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, படிக்கிறத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டுறாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து 10ஆம் கிளாஸ் கூட படிக்கலை பெரிய ஆள் ஆகிட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க படிக்கவே இல்லை பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா எத்தனை பேர் ஆனாங்க? அவங்க எப்படி ஆனாங்க? எவ்வளோ முயற்சிகள் செய்தாங்க? எவ்வளோ தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள்? எதுவுமே முயற்சியுமா படிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருந்தால் முன்னேறிட முடியுமா? யாரோ ஒருத்தவங்க ஆனாங்கன்னா எல்லாரும் ஆயிட முடியுமா? அது மாதிரி. அதனால் அந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் வந்து கேட்பதற்கோ அதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் தயவு கூர்ந்து தவறான உதாரணங்களே, அதாவது தவறான உதாரணம் என்று சொன்னால், எனக்கு நான் முன்னேறுவதற்கு நான் படித்தால்தான் முன்னேற முடியும்னா படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக. யாரோ ஒருத்தவங்க வந்து படிக்கலை, 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகலை, அவர் பெரிய ஆள் ஆகிட்டார்னா அவர் பெரிய ஆள் ஆகிறதுக்கு அவருடைய பின்னணி என்ன, அவர் எப்படியெல்லாம் வந்து அவரை முன்னேற்றி கொண்டு வந்தாங்க, எப்படியெல்லாம் அவருக்கு வந்து ஆதரவு இருந்தாங்க, அவருடைய சூழல் என்ன, சூழல் என்ன கண்டிப்பாக பார்க்கணும். மூளையை நாம் பயன்படுத்த வேண்டும். அதனால் ரைட். அடுத்து ஏதாவது கடிதம் இருக்கா? கண்டிப்பாக ஃபாதர். அடுத்தது நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்டினா அகஸ்டினா வந்து சாட்சியாபுரம் சிவகாசியிலிருந்து. இயேசுவுக்கே புகழ் ஃபாதர். நாங்கள் மரியானூஸ் நகரிலிருந்து கிறிஸ்டினா அகஸ்டினா பேசுகிறோம் ஃபாதர். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஃபாதர். எல்லா ஃபாதர்களையும் அங்கிள் ஆண்டிகள் எல்லோரையும் கேட்டதாகவும் அனைவருக்காகவும் தினமும் ஜெபிப்பதாகவும் சொல்லுங்கள் ஃபாதர். ஃபாதர், நாங்கள் நல்லா படிக்கிறோம் ஃபாதர். பாடகர் குழுவிலும் கீபோர்டு கிளாஸுக்கும் தவறாமல் சென்று பயிற்சி பெற்று வருகிறோம் ஃபாதர். ஃபாதர், நீங்கள் திருத்தந்தையை நேரில் பார்த்து பேசி ஆசை பெற்றதை மாதா டிவியில் பார்த்து மகிழ்ந்தோம். திருத்தந்தையின் உடல் முழு சுகத்திற்காக தினமும் ஜெபிக்கிறோம் ஃபாதர். கிறிஸ்மஸ், புத்தாண்டு, பொங்கல் விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக இருந்தது ஃபாதர். பப்பாஸ் ஃபண்டே நிகழ்வில் எல்லா அருட்தந்தையர்களும் நன்றாக சிறப்பித்தார்கள் ஃபாதர். அடைக்கலராஜ் ஃபாதர் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க ஃபாதர். எங்கள் கோவிலில் சுற்றுச்சுவர் ஃபாதருக்கு வீடு, இன்னும் சிலுவை பாதை நிலைகள் கட்டி முடித்து மார்ச் 2 எங்கள் பங்கு தந்தையின் பிறந்த நாள் அன்று சிலுவை பாதை நிலைகள் அர்ச்சிப்பு விழா கோலாகலமாக நடந்தது ஃபாதர். தவக்கால சிலுவை பாதைகள் அங்குதான் நடந்தது ஃபாதர். எங்கள் ஃபாதர் இதுக்கு கெஸ்தமணி தோட்டம் என பெயரிட்டுள்ளார் ஃபாதர். இவற்றையெல்லாம் பார்த்து ஆசீர்வதிக்க நீங்கள் கண்டிப்பாய் வாங்க ஃபாதர். அப்புறம் மாதா டிவி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மாதா டிவி துவங்கிய நாளை நினைத்து அழுதிங்க ஃபாதர். கஷ்டமாக இருந்தது ஃபாதர். ஃபாதர், நீங்கள் அழக்கூடாது, நீண்ட ஆயுளோடு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃபாதர். ஏன்னா எங்களை எல்லாம் வளர்க்கணும், மாதா டிவியையும் வளர்க்கணும் இல்லையா ஃபாதர்?
அதனால் இனிமேல் நீங்கள் அழக்கூடாது ஃபாதர். சரியா ஃபாதர்? ஃபாதர், நாங்கள் திருப்பயண வாரத்தில் தினமும் ஒரு ஆலயத்தை பார்த்தோம் ஃபாதர். எல்லா ஆலயங்களிலும் நிறைய வேண்டுதல் வைத்து ஜெபித்தோம் ஃபாதர். வீட்டில் இருந்தபடியே ஆலய தரிசனம் தந்த மாதா டிவிக்கு கோடி நன்றிகள் ஃபாதர். எங்கள் ஃபாதரும் தவக்கால ஒரு நாள் திருயாத்திரையாக கோட்டாறு மறை மாவட்டத்தில் உள்ள 10 ஆலயங்களுக்கு கூட்டி சென்றார் ஃபாதர். நாங்கள் 5 பேருந்துகளில் சென்றோம் ஃபாதர். மிக்க அழகாயும் ஆசீர்வாதமாயும் இருந்தது ஃபாதர். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி கூறி முடிக்கிறோம் ஃபாதர். மீண்டும் பேசுவோம் ஃபாதர். தங்கள் செல்ல குட்டீஸ் கிறிஸ்டினா அகஸ்டினா. பாய் ஃபாதர். பாய் அங்கிள் அப்படின்னு. வெரி குட், வெரி குட். கிறிஸ்டினா சிவகாசி பக்கத்தில் அந்த மரியானூஸ் நகர். ஃபாதர் அங்கே இருக்கிற பங்கு தந்தை வந்து நம்ம பிள்ளை, நம்ம பையன், பூசவதி செய்து கொண்டிருந்தவர். நான் அவங்க ஊரில் பங்கு சாமியார் இருக்கும்போது அற்புதம், அருமையான ஒரு குடும்பம், மிக எளிமையான ஒரு குடும்பம். அந்த தம்பி மரியானூஸுடைய தங்கையும் சகோதரி சகோதரியாக இருக்கிறாங்க. அவரும் ரொம்ப நல்ல அருமையான ஒரு அறிவாளி, நல்ல ஒரு படிப்பாளி, அருமையான மறைவுரை ஆற்றுபவர். மாதா தொலைக்காட்சிக்கெலாம் நிறையா மறைவுரைகளை ஏற்கனவே நிகழ்த்தி இருக்கிறாரு. நிறைய நல்ல பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து அவருடைய ஒழுக்கம், படிப்பு, மறைக்கல்வி, பல காரியங்களில் வந்து அவர்களை நல்லா வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் கிறிஸ்டினாவுக்கு பாராட்டுக்கள். உங்கள் பாட்டி, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் உறவுக்காரங்க எல்லாரையும் வாழ்த்துறேன்னு சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களும் ஆசீரும். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப அழகான கடிதங்கள். ரொம்ப நிறைய விஷயங்களை தாண்டி நிறைய விஷயங்களை கதைச்சிட்டோம் ஃபாதர். இனி இது எங்களுக்காகவும் ஜெபித்து நிறைவேற்றும். இனி இது எங்களே கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக, உயிர்ப்பு பெருவிழாவுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உயிர்த்த தெய்வமே, இந்த நாளிலே நாங்கள் உமது உயிர்ப்பை கொண்டாடுவதோடு நின்று விடாமல் உமது உயிர்ப்பின் மக்களாய் நாங்கள் வாழ்கின்ற ஆற்றலை, வல்லமையை, ஆழமான நம்பிக்கை, விசுவாசத்தை எங்களுக்கு அதிகமாக கொடுத்தருங்கள். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுகளம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதமும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குது தான் சொல்லலாம். தொடர்ந்து எங்கள் பணிகளை செய்ய உத்வேகத்தை அளிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். உங்கள் கடிதத்தை தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. உங்கள் கடிதங்களை தொடர்ந்து எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600400. இனிய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருத்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.